அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. மலை போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிர் ஈயும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தண்டல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 22 இறை சொற்றொடர்கள் 34 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைச்சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைச்சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களுக்கிடையே பல வேறுபாடுகள், பாகுபாடுகளும் இருந்தன. சமயத்தை பற்றிய, மதத்தை பற்றிய அவர்களின் புரிதல், கடவுளை பற்றிய அவர்களின் பார்வை, வாழ்வை பற்றிய அவர்களின் நம்பிக்கை என பல வேறுபாடுகள் இருந்தன. ஆனாலும் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் ஒரே குறிக்கோளாய் இருந்தார்கள். இயேசுவின் பதிலிலே இருந்த நியாயமும் அவருடைய அறிவும் அவர்களை ஆச்சரியப்படுத்தினாலும் அவரை ஒழிக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய எண்ணத்தில் மாற்றம் வரவில்லை. இன்னைக்கும் இப்பவும் அப்படித்தான். கொஞ்சம் நேர்மையா, நீதியா, கொஞ்சம் உண்மையா, இருக்கிறபடியே உள்ளபடியே உள்ளதை கொஞ்சம் சொன்னோம்னா எப்படியாவது ஒழிக்க வேண்டும், ஒன்றில் நேராக ஒழித்து கட்ட வேண்டும், இல்லை என்றால் வேறு வழியிலேயாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகின்ற சமூக, சமய, கலாச்சார, பங்கு, ஊர் தலைவர்கள், வழிகாட்டிகள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் கேவலம் என்ன அப்படின்னா, பலவிதமான பயிற்சிகளை பெற்ற நம்மிலே பலரும் இப்படிப்பட்ட ஒழிப்பு கலாச்சாரத்துக்கு உடன்படுகிறோம் என்று சொன்னால் இதை விட கேவலம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது. மனிதகுல வரலாற்றிலே கடவுள் மனிதர்களை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை வைத்துதான் அன்பின் அளவுகோலை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். கடவுள் செய்த அளப்பரிய காரியங்களையும் அவரது மேலான பெயரையும் புகழேந்தி நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய மனிதன் கடவுளையே பழித்து பேசுவது மானிட குலம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டத்தனமாக வாழ்கிறது என்பதன் வெளிப்பாடு. இன்றைக்கும் நன்றி கெட்ட மனிதர்கள், நன்றி கெட்ட தன்மைகள் ஏராளம் நமது மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. கூட இருந்தே குழி பெருக்கிற கூட்டம், வாங்கி தின்னுட்டு காட்டி கொடுக்கிற கூட்டம் ஏராளம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து நலன்களை பெற்று கொண்டதற்கே நன்றி செலுத்தாதவன் சக மனிதர்களை எப்படி அன்பு செய்ய முடியும்? அன்பே உருவான இறைவனை அன்பு செய்ய முடியாதவன் ஒருபோதும் மனிதர்களை அன்பு செய்ய முடியாது. மனிதர்களை அன்பு செய்யாதவன் எப்படி அருகாமையில் இருக்கக்கூடியவன் அன்பு செய்வான்? அடுத்திருக்கின்றவன் அன்பு செய்வான்? இல்லாதவன் எப்படி அன்பு செய்வான்? நன்றி என்ற 3 எழுத்து நமக்குள் இருக்கிற போது அன்பு தானாக சுரக்கும். அன்பே இல்லை, நன்றியும் இல்லை. நன்றி இல்லைன்னா அன்பு இல்லை. கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்தாலே அவரை நிச்சயமாக அன்பு செய்ய முடியும். அவரை மட்டுமல்ல, சக மனிதர்களை, இல்லாத, இயலாத, எளிய, ஏழை மக்களை அன்பு செய்வதும் கடினமாக இராது. அன்புதான் இந்த உலகத்தின் மொழி. அன்புதான் நம்மை ஒன்றாக இணைக்கிற மொழி. அன்புதான் இந்த உலகத்திலே எல்லாமே என்பதனை நமக்கு உரக்கச் சொல்லுவது இன்றைய இறைவார்த்தை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இதயத்தோடும் மனத்தோடும் உள்ளத்தோடும் முழுமையாக அன்பு செய்யப்பட விரும்புகிறோம். நாம் அன்பு செய்கிறோமா இல்லையோ, மற்றவர்கள் நம்மை நிர்பந்தமில்லாமல் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நம்மை அன்பு செய்கிறவர்கள் இருக்கிற போது அது ஆனந்தமே தனி சுவைதான். இந்த உலகத்தில் யார் நம்மை வெறுத்தாலும் நமக்கு அன்பு காட்டக்கூடிய இறைவன் இருக்கிற என்கிற ஆழமான செய்தி இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது.
நம் மீது அன்பு காட்டக்கூடிய இறைவனுக்கு நமது வாழ்வில் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். இறைவன்தான் நமது வாழ்வில் எல்லாமுமாக இருக்க வேண்டும். நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனுடைய அருளில்தான் என்பதை உணர வேண்டும். இறைவனின் பராமரிப்பு நமக்கு இல்லாவிடில் நாம் எப்படி இருப்போம் என்பதை சிந்தித்தாலே நமக்கு உடல் கூசுகிறது. நமது வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். அந்த புரிதலை நமது வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பல பேர் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கையை நமது அன்பால் நாம் ஊட்ட வேண்டும். இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கிற போது நாம் பாதுகாப்பை உணர்கிறோம். அவரது பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை நமக்கு புலனாகிறது. அவரது அன்பையும் அடுத்தவரது நலனையும் எதிர்நோக்கி நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அத்தகைய நல்ல மனதை இறைவனிடம் நாம் வேண்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் உண்மையான அன்பிலிருந்து பிறந்திட எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். பார்வோன் நாட்சியில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன். பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பார்வோன் நாட்சியில் மோசே வழியாய் பாஸ்கா நடத்திய தேவன். பாலை வெளியிலும் பள்ளத்தாக்கிலும் பரிவுடன் தொடர்ந்த நம் தேவன். பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில். பாச உணர்வில் வாழ்வில் தொடரும் பணிகள் பயணங்களில். பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். பாதுகாத்து உடன் நடந்திடுவார் பணிவிடை பலி நிறைவாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். ஏரோது ஆட்சியில் இயேசு வழியாய் எழுச்சியை ஈந்த நல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏரோது ஆட்சியில் இயேசு வழியாய் எழுச்சியை ஈந்த நல் தேவன். ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் வாழ்வில் ஏற்றங்கள் வழங்கிய தேவன். ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும். ஏங்கும் மனிதரை தாங்கும் பணிகளில் எத்துயர் வருகையிலும். எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். எப்போதும் நம்மை தாய் போல் காப்பார் எளிய நம்பலி நினைவாய். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். வருவோம் வருவோம் வருவோம், அவரில் வளர்வோம் வளர்வோம் வளர்வோம். அன்போடு வருவோம், அன்பாலே இணைவோம், அன்பான இறை பெயரால். அன்றாடம் நமக்காய் பலியாகும் அவரின் அன்பான இறை மக்களாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்ற
தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.